அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி? ஆமென். அப்ப இந்த எதிர்நோக்கிற ஒரு காரியம் தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் கடந்த மாதங்களிலே அருமையான ஐயா ஜெரண்ட ஐயாவுடைய ஒரு நாள் அவரை சந்திக்க போது என்னை கூப்பிட்டார். இந்த மாதிரி நானும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னேன். என்ன ஐயா சொல்லுங்க, நான் ஒரு சுகமளிக்க ஆராதனை வைக்கிறேன், அதுக்கு நீங்க தான் வரணும் அப்படின்னு. அப்புறம் 1ஆம் தேதியான போக ஒரு 4 hour 1/2 மணி நேரம் ஆராதனைக்காக நாங்கள் போய் அப்பா சொன்னேன், எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன எதுக்கியா அப்படின்னு. இல்லை நானும் யோசித்தேன், ஜெபம் பண்ணும்போது உங்களை கூப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு. எனக்கு என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இல்லை எனக்கு அது என்னமோது ஒரு பெரிய கூட்டம் மாதிரி தெரியுது, அதுக்கு நம்ம இல்லை மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு. அப்போது நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அப்போ இந்த காரியத்துக்கு இதுதான் சரியான ஒரு வழி, அந்த வழி என்று சொல்லி சொன்னால், நான் கன்வென்ஷன் கூட்டம் போயிருக்கேன். நான் செய்தி ரொம்ப ரேர் தான், ஆராதனைக்கு போவேன், செய்தி கொடுத்துருக்குறேன். ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு கூட்டம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கே என்னன்னு கேளுமா, எனது சுகம் நேரில் கிடைச்சதை நான் ஆவிலே பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தேவன் நம்மளை ஒரு திட்டத்துக்காக தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அப்ப தேவ திட்டம் இல்லைன்னு சொன்னா எங்க நாம என்ன பண்ண முடியாது? சொல்லுங்களேன், வாயை திறந்து பேசுங்க. மைக் இல்லைனாலும் பேச முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவ திட்டம், தேவனுடைய நடத்துதல் நிச்சயமா நமக்கு தெரியணும். அதை தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவரீ நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்கள், இந்த நாட்களிலிருந்து ஒரு புதிய வழிகள் என்ன அப்படின்றது குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஐயா வாழ்க, நாமம் வாழ்க, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மகே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே,
ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியான இந்த ஆண்டில் நாம் என்ன செய்ய, அநேகர் நினைக்கிறாங்க இது என்ன வருஷம், இது எப்படிப்பட்ட நாளாக இருந்தது, ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு நாம் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், இது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, இங்க சொல்றார், வனாந்தரமோ வறண்ட நிலமோ எப்படியா இருக்கும் சொல்லுங்க. இன்னொரு தடவை வாசிங்க. பாரு,